மூணு விஷயத்துக்காக எனக்கு இந்த பிக்னிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒண்ணு இந்த சமோசாவை சூடா சாப்பிடுறது, ரெண்டாவது இந்த இயற்கையை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. யார் இவரு? கொஞ்சம் இருக்க நான் செக் பண்ணி பாக்குறேன். டாக்டருக்கு வைத்தியம் பார்க்கணும் போல இருக்க. ஹலோ, கொஞ்சம் கண்ணை திறங்க ஐயா. ஹலோ, சீக்கிரம் வாங்க, ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் இவனை சேர்க்கலாம். இப்போ டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நான் ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ராக் கார்டனுக்கு பின்னால ஒரு 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு, போய் எடுத்துக்கங்க. ஆஹா, யார் பெத்த புள்ளிங்க தெரியலையே. 10 கோடி. இத பாருவோய், அந்த சிங்கத்துக்கிட்ட 10 கோடி மேட்டரை ஓபன் பண்ணிட கூடாது. ஏதோ வந்துட்டேன். இங்க இந்த பக்கம். என் பேர் இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த இன்ஸ்பெக்டர் சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஒரு வருஷமா நான் இவனை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு பிடிச்சிட்டேன். சொல்லுங்க, நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி இவன் உங்ககிட்ட என்ன சொன்னான்? சொல்லு. அவன் ஒண்ணுமே சொல்லல சார். பாப்பான்னு பரலோகம் போயிட்டான். அப்படி எதுவும் சொல்லலன்னா அவன் வச்சிருந்த 100 கோடி ரூபாய் பையே அது எங்க இருக்கா? அத பத்தி சொன்னானா? 100 கோடியா? ஆஹா, இந்த பரதேசி 10 கோடின்னு போய் சொல்லிட்டான். நம்பிக்கை துரோகம். மாத்திக்கிட்டியா? இப்ப சொல்லு, அந்த 10 கோடி ரூபாய் பைய எங்க இருக்கு? அவன் எங்க கிட்ட வேற எதுவும் சொல்லலைங்க. 10 கோடின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டான். அதை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது சார். நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஜெயில போட்டு டவுசரை கட்டினா உண்மை வரும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் வண்டியில ஏறுங்க. ஏய் கண்ணா, கைதி கண்ணா, கொஞ்சம் கண்ணை தோற. உனக்கு அடிபட்டு இருக்கு. நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். டாக்டரே, முதல்ல நாம இங்கிருந்து ஓடி போய் அந்த பணத்தை எடுத்து பாதியா பங்கு போட்டுக்கலாம். என்ன சொல்றீங்க? ஏய் கண்ணை தோறடா கண்ணா. பட்லு, நாம மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும்? சீக்கிரம் வா, அந்த 10 கோடி பையன் எங்க இருக்குன்னு நாம கண்டுபிடிச்சு நாமளே எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஐடியா. டேய் கண்ணை தோறங்கறல்ல, கைக்கலையா? ஓடாதீங்க, சொன்னா கேளுங்க, நில்லுங்க. இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். இப்பெல்லாம் நான் ரொம்ப உஷாராயிட்டேன் தெரியுமா? பறக்கி கமாண்டியா எங்க போறான்? நாங்க மட்டும் குறைஞ்சவங்களா? டமால் இவனுக்கு 2 பேர் தோத்திட்டு பின்னாடியே வர்றானுங்க. அப்படியா? மாத்திரா, பொறுமையா திருப்பிடா. பார்த்து வண்டி ஓட்டுறா. பாவம், பின்னாடி 2 பேரும் காதறிக்கிட்டு இருக்கானுங்க. சொல்லுவாங்க. ஏங்க, இந்த ராக் கார்டனுக்கு எப்படிங்க போனோம்? இந்த ரோடு நேரா ராக் கார்டனுக்கு தான் போகுது. இங்க இருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 100 கிலோமீட்டர் வரும். ஆனா நீங்க இந்த டப்பா வண்டியில போனாலும் போய் சேர முடியாது. இது ரொம்ப கஷ்டம். நீங்க சரியா சொன்னீங்க. இந்த வண்டியில போனா வேகமா போக முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். நிறுத்துங்க. இதுல எங்கடா இன்ஜினையும் காணும், பெட்ரோல் டேங்கையும் காணும். நான் எப்படா போவேன்? டேய் நில்லுங்கடா. திருட என் பைக் எடுத்துட்டு போறா.
இனி 10 கோடியும் நமக்கு தான் சொந்தம். அங்க பாருங்க மோட்டு 10 போறாங்க. 10 கோடிடா, சீக்கிரமா போட. சைக்கிள்ல போனா செம வேகமா போயிடலாம் போ. மோட்டு பத்துலு முடிஞ்சா அதை எடுத்து பாருங்க. நீ எதுவும் கவலைப்படாத. ஏய் ஆளு பாக்குறதுக்கு இத்தனோண்டு இருக்கிற, சைக்கிள்ல வேற வர, நீ போய் 10 கோடிக்கு ஆசைப்படலாமா? அதெல்லாம் நடக்காது. வீட்டுக்கு போய் சிங்கிள் டீயும் சமோசாவும் சாப்பிட்டு வச்சா. மோட்டு இன்னும் கொஞ்சம் வேகமா போ. இங்க பாரு மோட்டு, இந்த மாதிரிலாம் நீ போய்கிட்டு இருந்தனா அமௌண்ட் அவனுங்க அள்ளிக்கிட்டு போயிருவானுங்க. நானும் எவ்வளவு வேகமா தான் மிதிக்கிறேன், ஆனா போக மாட்டேங்குது. என்ன பண்றது? ஐடியா மோட்டு, நல்லா யோசிச்சு பாரு. 10 கோடி ரூபாய் உனக்கு சொந்தமாயிட்டா ஒரு நாளைக்கு சுட சுட எத்தனை சமோசா சாப்பிடலாம்? யோசி யோசி, திங்கிங். 10 கோடி ரூபாய்க்கு சமோசா, யோசி. 10 கோடி ரூபாய்க்கும் சமோசாவா? ஆஹா! வேகம் 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 வேகம், சமோசா ரெடி. அக்கடா அவனுக்கு எப்படி சைக்கிள் அவ்வளவு வேகமா போறாங்க? ஐடியா இதோ பாரு. அம்மா, இவனுங்க எங்களுக்கு போட்டியா? இவனுங்களை சும்மா விட போறதில்ல. யோ டாக்டர், அவனுங்க போயிட்டு இருக்கானுங்கப்பா. டக்குன்னு ஏதாவது யோசி. மோட்டு யோசிச்சுக்கிட்டே வண்டியை மிதி. நீ காலையில சாப்பிடுறது சமோசா, மதியானம் லஞ்சும் சமோசா, ஈவினிங்கும் சமோசா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னால சமோசா, தூங்குறதுக்கு அப்புறமா சமோசா. விடாத விடாத விடாத, யோசி யோசி. விடிய கால சமோசா, காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா சமோசா. அடே மோட்டு, இதுக்கு மேல வேகமா போகாதடா. பொழந்து கொண்டா, சீக்கிரம்டா, கம்மி பண்ணுடா வேகத்தை. முடியாது முடியாது, என் குறிக்கோள் எல்லாம் ஒண்ணுதான். சமோசா 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 சமோசா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ராக் கார்டன் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுங்களா ப்ளீஸ்? ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். எல்லாம் என்னோட திறமை தான். யோ கசிட்டு, அங்க பாரியா, சைக்கிள்ல போனவனுங்க பலூன்ல பறக்குறானுங்க. ஏய், பறக்கிக்க மாட்டேயா? டாக்டர், இந்த மாதிரி ஒரு மேட்டர்ல பார்க்கணும்ங்கிறது எனக்கு சின்ன வயசு ஆசை. வாங்க அங்கிள், எனக்கு இந்த பலூனை கொடுங்க. கொடுங்க. அவ்வளவுதான். பலூன் 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 பலூனை குடுக்கடா. டேய் பணத்தை கொடுத்துட்டு பலூன் எடுத்து போங்க. டேய் நில்லுங்கடா நில்லுங்கடா. நாங்க காசை மணி ஆர்டர்ல அனுப்பி வைக்கிறோம்ப்பா. அட உங்க அட்ரஸ் ஏதோ கொடுத்துட்டு போங்கடா. டேய் நில்லுங்கடா நில்லுங்கடா. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களை மிஞ்ச முடியாது நீங்க. மோட்டு, அங்க பாரு, கருப்பாம்பூச்சி வாயனும் ஜிலேபி மண்டையனும் போய்கிட்டு இருக்கானுங்க. பறக்கிக்க மாட்டேன், எனக்கு எப்படி நிப்பாட்டுறதுன்னு எனக்கு தெரியும். தாமதிக்காத, நடத்து. அப்பா மோட்டு, என்னோட ஃப்ரெண்ட், என்னோட சகோதரா, தயவு செஞ்சு நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதப்பா. சொன்னா கேளு, விட்டுரு. எங்களுக்கு எல்லா துரோகத்தையும் செஞ்சுட்டு இப்ப வந்து நண்பன், தோஸ்து, ஃப்ரெண்ட்னு சொல்றியா? அதுல மோட்டோ நிறுத்த சொல்லி நம்ம குட் ஃப்ரெண்ட்ஸை. இனிமே உங்க பேச்ச நான் நம்பர் தான் இல்ல. இந்த வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க, இந்த வாங்கிக்க. ஐயோ, ஒண்ணு போகுது, போச்சு. டாக்டர், ஒண்ணுதான் மிச்சம் இருக்குது. இதுதான் ஃபைனல். நான் பறக்கிக்க மாட்டேன். எங்களுக்கு அந்த 10 கோடி ரூபாய் பையன் வேணாம், எனக்கு உயிர் தான் வேணும். எப்பா மோட்டு நண்பா, நான் சொல்றத கேளு. அந்த 10 கோடி எனக்கு வேண்டாம், எனக்கு என் உயிர் தான் முக்கியம். சரி சரி, போடா போது, கைய கொடு. எங்க இருக்கான் பாத்தியா?
பாத்தியா அந்த பரங்கிக்கா மண்டைய கீழே இறங்கின உடனே பைய தேட ஆரம்பிச்சுட்டான். நான் வேண்டாம் சொல்றது பையமா, பணம் வேணும். இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். இதுலதான் அந்த 10 கோடி ரூபாய் இருக்கு. என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஐயோ நம்ம 10 கோடி பிச்சுக்கிட்டு ஓட போகுது. நிறுத்துங்க. அம்மா, மோட்டு காப்பாத்து. பத்துல இவன் வந்துட்டேன். பரங்கிக்கா மண்டைய காண விடு. சிட்டு பாத்துக்கிட்டு ஓடி வரியா? புடி சீக்கிரம். காலை பிடிச்சு இழுத்து போடு. சொன்னா கேளுங்க, நானும் வரேன். கஜா கஜா, என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல நான் இப்படி டிராவல் பண்ணதே கிடையாது. யோ சிங்கம், வந்து புடியோ. இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். இது எப்படி இருக்கு? என்னுடைய 10 கோடி ரூபாய் சமோசாவும் பறந்து போதே.